மகேஷ் கிட்ட மேகா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு மகேஷ். "உங்க ட்ரெஸ்லாம் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அப்படியே வெட்கப்படுறாரு மகேஷ். அப்போ மேகா சொல்றாங்க, "உங்களுக்கு பிடிச்சா மாதிரி நான் இருக்கணும்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. அதுக்கு மகேஷ், "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல உங்களுக்கே தெரியும்ல, செல்லம்மா வந்து அந்த கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து நடத்திட்டு இருக்கா. அது நடக்கக்கூடாது. ஃபுல்லா முடிச்சு குடுத்துட்டான்னா, அவ ஜெயிச்சா மாதிரி ஆயிடும். அவ ஜெயிக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு மேகா மகேஷ் கிட்ட சொல்றாங்க. அவரு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பிளான் சொல்லப் போறேன். அத நீங்க செய்ங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச மேகாவா நான் மாறிடுவேன். உங்க கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே மகேஷ் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா, மகேஷ் எல்லாமே செய்யற மாதிரியே யோசிக்கிறாரு. அப்ப மேகா சொல்றாங்க, "என்கிட்ட ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே இருக்கு. அந்த ஸ்ப்ரே நான் தரேன். நீங்க எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் எல்லாத்துலயுமே நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அது 24 ஹவர்ஸ்க்குள்ள அப்படியே ஸ்பாயில் ஆயிடும். அப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா குவாலிட்டி பாஸ் ஆகாது. அந்த டெண்டர் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அந்த டெண்டர் எனக்கு வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு மேகா மகேஷ் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மகேஷ் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்படியே அமைதியா பார்க்குறாரு. சரி நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாரு. கண்டிப்பா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. செல்லம்மா துணியெல்லாம் தச்சிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, "அம்மா டைம் ஆயிடுச்சு, மலர் வர டைம் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லக்ஷ்மி கிளம்பிட்டாங்க. சித்துவும் இருக்காங்க, செல்லம்மாவும் இருக்காங்க. அப்போ வராங்கம்மா லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்றாங்க, "ஒரு மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வேலை செஞ்சிட்டே இருக்கா, விடாம வேலை செஞ்சிட்டு இருக்கா. சித்து நீ கொஞ்சம் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சித்து அப்படியே பார்க்குறாரு. அவரு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே பார்க்குறாரு மகேஷை. மகேஷ் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. கிட்ட வராரு. "என்னாச்சு மகேஷ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு. செல்லம்மா துணி தச்சிட்டு இருக்காங்க. துணி தைக்கும் போதே அப்படியே மயக்கமா வருது செல்லம்மாக்கு. அப்படி இருந்தும் அப்படியே துணி தச்சிக்கிட்டே இருக்காங்க. தச்சிட்டே இருக்கும் போதே அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் யாருமே இல்லை, செல்லம்மா மட்டும்தான் இருக்காங்க. அங்கே கேண்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே தள்ளி விட்டு மயக்கத்தில் விழுந்துட்டாங்க. அந்த கேண்டில் விழுந்து அங்கே இருக்க யூனிஃபார்ம் எல்லாமே அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் சித்து திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஓடி வராரு. வந்தோடனே அங்கே அந்த கேண்டில் இருக்க அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அப்படியே அணைக்கிறாரு. ஃபுல்லாத்தையும் அணைச்சிட்டு, "செல்லம்மா என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. ஆனால் செல்லம்மா எழுந்துக்கவே இல்லை. தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. "எழுந்துருங்க செல்லம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. மகேஷ் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பார்க்குறாரு. என்ன மேகா இப்படிலாம் பேசியிருக்கா? ஆனால் மேகா நமக்கு வேணும்ல. இவ்வளோ நாள் அவள் நம்ம கூட வாழ மாட்டேன்னு சொன்னான். ஆனால் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. மேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நைட்டு வந்து மகேஷை பார்த்து அந்த ஸ்ப்ரேவை கொடுத்துடணும். அந்த ஸ்ப்ரே அடித்தா மட்டும் போதும், எல்லா துணியும் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா மேகா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி அடுத்தது என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக குவாலிட்டி பாஸ் பண்ணுறவங்கள போயிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தோம்னா அங்கே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மாமாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. "யார் நீங்கள் தான் கவர்மெண்ட் டெண்டர் எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாங்க மேடம், நாங்கள் தான் செக் பண்ணுவோம். ஃபைனலாக எங்கள் கிட்ட தான் வரும். நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னால் தான் பாஸ் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "ஓ அப்படியா, சரி. இங்கே வந்து ட்ரெஸ் உங்களுக்கு வரும், ஆனால் குவாலிட்டியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும்" அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. "அதுக்கெலாம் நிறைய செலவாகும் மேடம்" அப்படின்னு சொல்கிறாரு. "எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனால் கண்டிப்பாக செல்லம்மா வந்து எல்லா ப்ராசஸும் முடிக்கவே கூடாது. அந்த டெண்டர் கேன்சல் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. அதுக்கு அவர், "நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிடலாம் மேம். கண்டிப்பாக நான் குவாலிட்டி வந்தோடனே குவாலிட்டி அங்கே சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது பாஸ் ஆகவே ஆகாது. அதனால் அவங்களுக்கு தான் நிறைய நஷ்டமாகும்" அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்க அப்படியே பண்ணிவிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. மேகா அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க, "எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் பக்காவாக. கண்டிப்பாக இந்த வாட்டி அந்த செல்லம்மா தப்பிக்கவே முடியாது. அவள் எந்த யூனிஃபார்மையும் இனிமேல் முடிக்கவே கூடாது. கவர்மெண்ட் டெண்டரை எடுத்து முடிக்கிறா. இப்போ என்ன பண்ணுறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. "மேகா நீ ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கியேன், அதை கண்டிப்பாக முடிப்பேன். எந்த காரணத்தை கொண்டு அந்த செல்லம்மா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. மகேஷ் கிட்ட வேற பேசியிருக்க, இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கா, எல்லாமே கரெக்டாக சரியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேகா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சித்து செல்லம்மாவை "எழுந்துருங்க செல்லம்மா, எழுந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. ஆனால் செல்லம்மா எழுந்துக்கவே இல்லை. "எழுந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. அப்போ கூட உங்களுக்கு மயக்கமே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெரிஞ்சு எழுந்து, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "ஒன்றும் இல்லை செல்லம்மா, உங்களுக்கு பரவாயில்லையா? உடம்பு இப்போ பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்குறாரு. "என்ன சார், அங்கே ட்ரெஸ்லாம் எரிஞ்சிருக்கு, எப்படி சார் இதெல்லாம் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு, அந்த கேண்டில் அங்கேருந்து அது கீழே விழுந்து
விழுந்துடுச்சு. அதனால தான் அந்த ட்ரெஸ் எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. ஐயோ! என்ன சார் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. விடுங்க செல்லம்மா, அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு.